ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எக்ஸாமோட தமிழ் பேப்பர்ஸ் தான் வரிசையாக பார்த்துட்ருக்கோம். இப்போ 2019 நடந்தது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏற்கனவே 2 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக 2019 நடந்த இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3க்கான பேப்பர் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர் திருமூலர். திருமூலர் தான் சித்தர்களில் ஆதி சித்தர் என அழைக்கப்படுபவர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். சிற்றோடை பிரித்தெழுதுக சிறுமை கூட்டல் ஓடை. கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன, அதை பிரிச்செழுதுனா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும் அப்படின்னா 2 எழுத்துக்கள் மட்டும்தான். குற்றியலுகர எழுத்துக்கள் 6 சொல்லுவாங்க. கு சு டு து புரு அந்த மாதிரி 6 எழுத்துக்கள். குற்றியலுகரம்னு பார்த்தா வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், இந்த மாதிரி 6 குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம் மொத்தமாக சேர்த்து 6 குற்றியலுகரம் வரும். அதில் நெடில் தொடர் குற்றியலுகரம் மொத்தமாக 2 எழுத்துக்களை மட்டும்தான் பெற்று வரும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா திறன் பேசி. மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? அது ஒரு கெடுதல். மரம் கூட்டல் வேர், அப்போ இம் அப்படின்றது கெட்டு நிற்கிறதுனால மரவேர், அது ஒரு கெடுதல் புணர்ச்சி. தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஐ, ஐனா தலைவன். பாடினால் வேர்ச்சொல் பாடு. எப்பவுமே இது ஒரு வேர்ச்சொல் கட்டளை சொல்லாதான் வரும். இலக்கண குறிப்பு, எய்தி அப்படின்னா வினையச்சம். இலக்கண குறிப்பு, சித்திரை திங்கள் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. சித்திரைனாலும் அது ஒரு மாதம், திங்கள் அப்படின்னாலும் அது ஒரு மாதம், அப்போ ரெண்டும் சேர்ந்து வந்தால் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. தளி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. மருதத்திணையின் பறை மணமுழா. மருதத்திணையோட பறை தான் மணமுழா. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடர்? எதுகை. முதல் எழுத்து மோனை, இரண்டாம் எழுத்து எதுகை. அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அஃதறி கல்லாதவர். குறட்பாவில் பயின்று வந்துள்ள மோனை, அதாவது முதல் எழுத்து அறிவுடையார் அஃதறி. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, பாரதிதாசன் திருக்குறளை பற்றி சொல்லியிருப்பாரு. இவர் தான் இன்னொன்று சொல்லியிருப்பாரு, என்னன்னா திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்னும் சொல்லியிருப்பாரு பாரதிதாசன். கீழ்காணும் கூற்றுக்களில் சரியானது எது? 1 மற்றும் 2 சரியானவை. வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல், அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்தல், இது 2 தான் சரியானது. பின்வருவனவற்றில் தவறானதை தேர்வு செய்க. பொருணராற்று படையை பாடியவர் கபிலர். பொருணராற்று படையை பாடியவர் முடத்தாம கன்னியார். ஆனால் இங்கே கபிலர் கொடுத்துருக்குறாங்க, தவறு. அப்போ திருமுருகாற்றுப்படை நக்கீரர். திருமுருகாற்றுப்படையும் நெடுநல்வாடையும் நக்கீரர் எழுதியிருப்பார். சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தினார் சரி. பெருமானாற்றுப்படை கடில உருத்திரகண்ணார். பெருமானாற்றுப்படையும் பட்டினப்பாளையம் கடில உருத்திரகண்ணனார் எழுதியிருப்பார். 2 நூல். பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார் கொடுத்துருக்குறாங்க. சமண முனிவர்கள் 8000 பேர்னு சொல்லுவாங்க. நாலடி இயற்றியவர் சமண முனிவர். அப்போ நாலடியாரில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் 3 பகுப்பால் இருக்குது. இதை முப்பாலாய் பிரித்தவர் தருமர், தொகுத்தவர் பதுமனார்னு சொல்லுவாங்க. இப்போ நாலடியாரில் 400 வெண்பாக்கள் இருக்கிறதுனால இதை 4 அடி 400 அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்பது 4 என்பது நாலடியாரை குறிக்கும். அப்போ சரிதான். பொறுத்துக பார்க்கலாம். இடர் அப்படின்னா துன்பம், நாவாய் படகு, இறை தலைவன், இந்து நிலவு. கம்பராமாயணத்தின் சுந்தரகாண்டம் 5வது காண்டம். அகநானூற்றில் மணிமடை பவளத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 180. அகநானூற்றில் இருக்கிற பிரிவு கலிச்சியான இணை நிறை மணிமடை பவளம் நித்திலக்கோவைன்னு சொல்லுவாங்க. அதில் மணிமடை பவளத்தில் 180 இருக்கு. நற்றினியை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. தொகுத்தவர் யாருன்னு தெரியாது, தொகுப்பித்தவர் ஒரு அரசனாக தான் இருக்க முடியும். அப்போ பன்னாடு தந்த மாறன் வழுதி அவர் தான் நற்றினியை தொகுப்பித்தவர். செரு அப்படின்னா வயல், வித்துனா விதை, யானர் புது வருவாய், வட்டினா அது பனையோலை பெட்டி. சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரையாசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளதுன்னா நாம வேங்கடசாமி நாட்டார்.
இவரோட உரை தான் சிலப்பதிகாரம் முழுமைக்கும் உரை இருக்கு. சேக்கிழாரை பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று புகழ்ந்துரைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகான் வித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் சேக்கிழாரை பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ. இவர் தான் சைவ திருமுறைகளில் 12வது திருமுறையை தொகுத்தவர் சேக்கிழார். சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழித்தேவர். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். இரண்டும் சரி. அதாவது திருத்தொண்டர் தொகை அப்படின்றது சுந்தரர் இயற்றியது, திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்றது நம்பியாண்டார் நம்பி இயற்றியது. இந்த 2 நூலை அடிப்படையாக கொண்டுதான் திருத்தொண்டர் புராணம் அப்படின்றத சேக்கிழார் இயற்றியிருப்பாரு. உமறு புலவர் எட்டயபுரம் கடிகைமுத்து புலவரின் மாணவர். சரி. உமறு புலவரின் மற்றொரு நூல் முதுமொழி காஞ்சி கொடுத்துருக்குறாங்க. தவறு. முதுமொழி மாலை தான். அப்போ கூற்று 1 மட்டும் சரி. மாதிரத்துறை கேசரி நிகர் மும்மது தம். இதை எப்படி பொருள் விளங்குமாறு நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா, மாதிரத்துறை கேசரி நிகர்முகம் மதுதம் அப்படின்னு பிரிக்கணும். குட்டி செவியறுத்து கூட்டி தலைகள் எல்லாம் வெட்டி களைப்பறிக்க மேலாய்த்தோர். இவ்வடிகளில் குட்டி என்னும் சொல் குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னா, தலையில் குட்டுதல். பதித்தொரு புயல் பொலி தருமணி பனை தரு. இப்பாடல் வரியில் பனை என்பதன் சொல் அதற்கான பொருள் மூங்கில். மூங்கில், பனை, கலை இதெல்லாமே மூங்கில் தான் வரும். தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். சரி. நந்தி கலம்பகத்தை இயற்றிய நந்திவர்மன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது தவறு. நந்தி கலம்பகம் யாரை பற்றி இயற்றிருப்பாங்க? அவர் தான் 3ஆம் நந்திவர்மன். அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி. கொம்பினையொத்த மடப்பிடி. யாருன்னா பாஞ்சாலி. அவங்க தான் கொம்பினையொத்த மடப்பிடி. ரச்சினை யாத்திரிகம் என்பதன் பொருள் இறைவனை நோக்கி செல்லும் பயணம். யாத்திரை இறைவனை நோக்கி செல்லும் பயணம். குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு சேரநாடு. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி அப்படின்னு தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் பாரதிதாசன். உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது என்ற பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவர் தான் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு, இந்த மாதிரி பாடலையும் எழுதியிருப்பார். கவிதைகளில் குறியீட்டியம் சிம்பாலிசம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் ஸ்டெஃபான் மல்லார்மே. உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது? சு. வில்வரத்தினம். சு. வில்வரத்தினம் அப்படின்றவரோட தான் உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படின்ற ஒரு தலைப்பில் கவிதைகள் தொகுக்கப்பட்டிருக்கும். காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் அஞ்சலையம்மாள். கடலூர் அஞ்சலையம்மாள் தான் காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் பெரியார். கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது? 2ஆம் குலோத்துங்கன். 2ஆம் குலோத்துங்கன். தமிழ்நாட்டோட மாநில மரம் பனைமரம். இதை தான் ஏழைகளின் கற்பக விருட்சம்னு சொல்லுவோம். இதுதான் தமிழ்நாட்டோட மாநில மரம். தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழறிஞர் பரிதிமாற் கலைஞர். இவர் உயர்தனி செம்மொழின்னு ஒரு பாடமே ஏற்றிருப்பாரு. உயர்தனி செம்மொழி அப்படின்னு நிலைநாட்டிய தமிழறிஞர் பரிதிமாற் கலைஞர். சூரியநாராயண சாஸ்திரி. பரிதிமாற் கலைஞர் வசன நடை கைவந்த வல்லாளர் என யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, ஆறுமுக நாவலர். ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் அண்ணல் அம்பேத்கர். 18 மணி நேரம். காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1954. தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களில் பழமையானது பிள்ளையார்பட்டியில் இருக்கு. அப்போ குடைவரை கோயில்கள்லேயே பழமையானது எங்கே இருக்குன்னா பிள்ளையார்பட்டி. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை 8 கோடி பேர். சிறுபஞ்ச மூலம் இது ஒரு அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பியம். குறுந்தொகை அது ஒரு சங்க இலக்கியம். அப்போ ஔகார குறுக்கம்னா தலைவன், தலை ஐ, அப்போ ஐ வருது, அப்போ தலைவன். ஔகார குறுக்கம்னா வவ்வால், வவ் அவுல வருது இல்லை, அப்போ வவ்வால். மகர குறுக்கம் அப்படின்னா மருண். ஆயுத குறுக்கம்னா கற்றிது. மரபு பிழையை கண்டறிந்து பொருத்தணும். காகம்னா கரையும், குதிரை கனைக்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். பொருந்தாத சொல் சேர்த்தியர்.
இந்த சேர்த்தேர் அப்படின்ற சொல் தான் பொருந்தாது. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். அவன் கவிஞன் அல்லன். மரபுத்தொடரின் பொருள் அறிக. ஏட்டுச் சுரைக்காய் கறிக்குதவாது. இதுக்கு வந்து பொருள் என்னன்னா பட்டறிவில்லாத படிப்பறிவு. ஐப்பசி மாசம் அடமழை என்பாங்க என்ற தொடரில் கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக. ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள். படி என்ற அடிச்சொல்லில் இருந்து வினையாளனையும் பெயரை உருவாக்கு. படித்தவர், இதான் வினையாளனையும் பெயர். அப்ப படித்து அப்படின்னா வினையச்சம் வந்துடும். படித்தல்னா தொழிற்பெயர் வந்துடும். படித்த அப்படின்னா பெயரச்சம் வந்துடும். அப்ப படித்தவர் அப்படிதான் வினையாளனையும் பெயர். அகரவரிசை. வெகுளாமை, வேப்பிலை, வீடு பேரு, வாழ்க்கை, வையம். இது எப்படி அகரவரிசையில் எழுதலாம்னா வாழ்க்கை, வீடு பேரு, வெகுளாமை, வேப்பிலை, வையம், இப்படி வா வரிசையில எழுதலாம். சீர்களை முறைப்படுத்தணும். பற்றற்றான் பற்று விடற்கு பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுக. இதை இந்த திருக்குறளை நம்ம வந்து ஒழுங்குபடுத்தணும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதுதான் சரியான வரிசை இந்த திருக்குறளுக்கு. பொறுத்துக்க பார்க்கலாம். இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னா அது காடு. எல்லாமே எல்லா மரங்களும் இருக்கும். அதுக்கு பொதுவாக எந்த காரணமும் இல்லாமல் விடுற பேர் தான் இடுகுறி பெயர். அப்போ காடு. அப்போ இடுகுறி சிறப்பு பெயர்னா அந்த காட்டுல அந்த ஒரு மரத்துக்குன்னா பனை மரம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அப்போ அது இடுகுறி சிறப்பு பெயர்னா பனை. இப்போ காரண பொது பெயர் அப்படின்னா காரணம் கருதி வச்ச பெயர் தான் பறவை. அது பறக்குது, அதனால அதுக்கு பறவைன்னு வச்சாங்க. ஆனா என்ன பறவைன்னு குறிக்கல. அப்ப காரண சிறப்பு பெயர்னா அது மரத்தை கொத்துது, அதனால இது மரங்கொத்தி. அப்போ வந்து இடுகுறி பொது பெயர்னா காடு, இடுகுறி சிறப்பு பெயர்னா பனை, காரண பொது பெயர்னா பறவை, காரண சிறப்பு பெயர்னா மரங்கொத்தி. முல்லைத்திணையின் தெய்வம் திருமால். அப்ப முருகன் எதுக்கு வரும்? குறிஞ்சி. வருணன் நெய்தல். இந்திரன் வந்து மருதத்துக்கு வரும். தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் இது எவ்வகை தொடர்? நேர்கூற்று. நேரடியா நான் நாளைக்கு மதுரைக்கு போறேன் அப்படின்னு சொல்றது நேர்கூற்று. பிறவினை தொடர். கலைச்செல்வி திருக்குறள் கற்றால் இது செய்வினை, அதாவது தன்வினை. இதை வந்து பிறவினையை மாற்றணும் அப்படின்னா கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தாள். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அடிக்கோடிட்ட ஊமைக்கான பொருள் ஊருணி நீர் நிறைந்தற்றே அப்படின்னா ஊருணி நீர் நிறைதல் போல. தாலாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருள்ட்டு. இதில் வேளாண்மை என்பது ஊருக்கு உதவி செய்தல். வேளாண்மைனா ஊருக்கு உதவி செய்தல். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. என்புனா எலும்பு. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. இது எழுதியவர் பாரதியார். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, அந்த பாடல்ல வர்ற வரிதான் அது. வனப்பு எனும் சொல்லின் பொருள் அழகு. அடல்வேல் ஆடவர்க்கு அன்றியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் மரம் மிகுந்தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை மூதின் முல்லை. மூதின் முல்லை. உருமிடத்து உதவாது உவர்நிலம் ஊட்டியும். இப்பாடல் வடி அமைந்துள்ள நூல் புறநானூறு. நற்றினையின் பேரெல்லை 12 அடியாகவும் விதிவிலக்காக 13 அடி பாடியவர் போதனார். நற்றினையில 13 அடியை பாடுறது போதனார். கடுமா பாருக்கும் கல்லா ஒருவருக்கும் உண்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே அப்படின்னா புறநானூறு. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அப்பூதியடிகள் களவு பொய் காமம் சினம் நீக்கியவர். யாரு? அப்பூதியடிகள். திருநாவுக்கரசரையே இறைவனாக வழிபட்டவர் அப்பூதியடிகள். தன்னை சுற்றி இருக்கிற எல்லா பொருளுக்கும் திருநாவுக்கரசர் அப்படின்னே பேர் வச்சவர். சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் சீவகன். பின்வருவனற்றில் பொருந்தாதது எது அப்படின்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அதில் சீத்தலை சாத்தனார்னு சொல்லியிருக்கிறாரு. சீத்தலை சாத்தனார் வந்து இயற்ற சொல்லுவார் இளங்கோவடிகளை. அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லுவார். இவர் மணிமேகலை அப்படின்ற காப்பியத்தில் எழுதுனது தான் சீத்தலை சாத்தனார். அது இளங்கோவடிகள் என் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் இயற்றியிருப்பார். இது இரட்டை காப்பியங்களில் ஒன்று. ஆமாம், சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம். கரெக்ட். அப்போ தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், குடிமக்கள் காப்பியம்னு பல பேர் இருக்கு. முக்கூடர் பல்லுவின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை.
மதோன்மத்திரன் அழைக்கப்பட்டவர் சிவபெருமான். முக்குடற்பள்ளி இலக்கியத்தை நாடக வடிவில் எழுதியவர் எண்ணெய்னா புலவர். ஆசிரியர் தெரியல, அப்ப நாடக வடிவில் எழுதினது எண்ணெய்னா புலவர். பிரபந்தம் என்னும் வடசொல் உணர்த்தும் பொருள் நன்கு கட்டப்பட்டது. பாஞ்சாலி சபதம் எப்பாவகையை சார்ந்தது? சிந்து. சிந்து பாவகையை சார்ந்தது. பாஞ்சாலி சபதம் ஆசிரியர் பாரதியார். இது 412 பாடல்களை கொண்டது. இதை தான் பாரதியார் இயற்றியதில் குறுங்காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய ஒளி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் எது அப்படின்னா மனோன்மணியம். அதை மனோன்மணியம் பே. சுந்தரனார் தான் எழுதியிருப்பாரு, சுந்தரம் பிள்ளை. பறையெளி வாளருவி வா தாலாட்ட. இவ்வடியில் வரும் தாலாட்டு என்னும் சொல்லாட்சி காணப்பெறும் 8 தொகை நூல் பரிபாடல். பரிபாடல்ல தான் தாலாட்டு அப்படின்ற ஒரு சொல் காணப்படுதா சொல்லியிருக்கிறாங்க. பண்டைய காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்தில் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோர்த்து ஆடும் கூத்து குரவை கூத்து. குரவை கூத்து. பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் சுரதா. சுரதானா சுப்ரத்தினதாசன். அவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அவர் தான் பாரதிதாசரோட தலை மாணாக்கர். பின்வருவனவற்றை பொறுத்துக. குயில் பாட்டு பாரதியார், அழகின் சிரிப்பு பாரதிதாசன், துறைமுகம் சுரதா, பால் வீதி அப்துல் ரஹ்மான். இதே கேள்வி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின் பேப்பர்லையும் அப்படியே கேட்டிருந்தாங்க. எந்த இணை சரியானது? சுரதா இமயம் எங்கள் காலடியில், தவறு. தாராபாரதி இது எங்கள் கிழக்கு, கரெக்டு. வாணிதாசன் சுட்டு விரல், தவறு. மு மேத்தா பசிக்கெரிதும் தவறு. அப்போ சரியான விடை தாராபாரதி இது எங்கள் கிழக்கு, புதிய விடியல்கள். இதுதான் தாராபாரதி அவங்களோட நூல். வால் பிட்மன் புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர், சரி. அப்போ புள்ளின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவர், இரண்டுமே சரி. தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்தனார். இவர் தான் நாடக தமிழ் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பார். பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் பிசிராந்தையர். 1969 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறோம். இந்த பிசிராந்தையர் அப்படின்றது ஒரு நாடக நூல். சிசு செல்லப்பாவின் எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி வித்திட்டது? எழுத்து. எழுத்து என்னும் சிற்றிதழை நடத்தியவர் சிசு செல்லப்பா. சிசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? சுதந்திர தாகம். தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் தமிழர் நேசன். தமிழர் நேசன் தான் தமிழில் வந்த முதல் அறிவியல் சம்பந்தமான இதழ். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையம். தொண்டைக்கட்டை தொலைக்கும் உணவுப் பொருள் மிளகு. துல்லம் என்னும் தற்பொழுது தண்டலம் என அழைக்கப்படுகிறது. துல்லம் அப்படின்ற ஊர் தற்பொழுது தண்டலம் எனும் அழைக்கப்படுகிறது. உவேசா தன் சரிதம் அதாவது என் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதில் வெளியிட்டார்? ஆனந்த விகடன். இவருக்கு அஞ்சல் தலை 2006 வெளியிட்டிருப்பாங்க. இவருடைய நூல் நிலையம் 1942 வெளியிட்டிருப்பாங்க. ஓகே. தமிழை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? லத்தீன் மொழியில. லத்தீன் மொழியில வீரமாமுனிவர் திருக்குறளை மொழிபெயர்த்துப்பாரு. அதாவது அறம் பொருளை மட்டும் மொழிபெயர்த்திருப்பாரு. இந்தியாவின் தேசிய பங்கு விகிதம் என்ற நூலின் ஆசிரியர் அண்ணல் அம்பேத்கர். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாம் கிரேட் 3 நடந்த 100 கொஸ்டினை பார்த்தாச்சு. அடுத்ததான் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாம் குரூப் அதாவது கிரேட் 4 அதுக்கான பேப்பரை பார்க்கலாம். 2019 நடந்த ஒவ்வொரு பேப்பரும் இப்படி வரிசையாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.